வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது சென்னா பட்டூரா. அதாவது சோலை பட்டூரா தெரியும் இல்லை, இந்த பட்டூரா எப்படி வீட்டில் நல்லா புஸ்ஸு நல்லா சூப்பராக அப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த சென்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி சென்னா மசாலா போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போது சென்னா மசாலா கொஞ்சம் ஈஸியான ஸ்டைலில் சட்டுன்னு நம்ம வீட்டில் பொருளை வச்சு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பட்டூரா நிறைய பேருக்கு வீட்டில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருப்பீங்க. ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே என்ன ஆகுனா அந்த புஸ்ஸு இருக்கிறது சப்புன்னு ஆகிடும். எப்படி புஸ்ஸுன்னு இருக்கிறது சப்புன்னு ஆகிடும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பட்டூரா இந்த மெத்தடில் பண்ணினா நல்லா அப்படியே பொங்கி அப்படி இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த பட்டூரா அப்படியே முழுசாக அப்படியே இருக்கும். எப்படி பண்ணுறது சொல்லி தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 1 கப்பு, ரவை 2லிருந்து 2.5 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் சிறிதளவு, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம சோலை பட்டூரா பார்க்க போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டூரா ரெடி பண்ண போகிறோம். ஏன்கிட்ட மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நம்மக்கிட்ட இருக்க மைதா, சர்க்கரை, குக்கிங் சோடா, தயிர், உப்பு, ரவை இது எல்லாமே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இந்த இடத்துல தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த தயிர் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருந்தால் தான் இந்த சோலை பட்டூரா சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதாவது பட்டூரா சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருப்போம். அதாவது இந்த தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்ட பிறகு தான் பட்டூரா ரெடி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தயிரோட பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது என்னென்னா புளிப்புத்தன்மை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டேன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா திருப்பி ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்ட பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லூஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணுறங்க இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே ஒரு மூடிலாம் ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரவை, சர்க்கரை, உப்பு, மைதா, குக்கிங் சோடா இது எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்கும். ஊறின பிறகு அதாவது 10 நிமிஷம் ஊறின பிறகு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த இடத்துல மாவை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சைஸில் உருண்டை மாதிரி பிடிக்கிறோம். நம்ம வீட்டு கடாய் எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெருசாக பிடிச்சிக்கலாம். சின்னதாக இருந்தால் சின்னதாக பிடிச்சிக்கலாம். இதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் சொன்ன குவான்டிட்டிக்கு 6 நம்பர் பட்டூரா வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்படி ரோல் பண்ணிட்டு சொல்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் எடுத்த பிறகு கட்டிங் போர்டில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடித்த பிறகு அந்த மாவை நல்லா 4 விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டில் எப்படி பூரிக்கு உருட்டுவீங்களோ அதே மாதிரி உருட்டணும். ஆனால் ரொம்ப மெலிசாக விட்டுக்கூடாது, அதே டைமில் திக்காக விடாது. திக்காக இருந்தால் என்ன ஆகுதுன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீடியமான சைஸில் இந்த மாதிரி கரெக்டாக ரோல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரோல் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் எண்ணெய் கடையில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். கரெக்டான டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. கரெக்டான டெம்பரேச்சரில் போட்ட பிறகு மேல் பகுதியை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒன்றா அப்படியே உப்பி மேலே வரும். அதுக்கு பிறகு அப்படியே திருப்பி போட்டு 2 சைடில் குக் பண்ணி எடுத்தோன்னா ஒரு சூப்பரான பட்டர் ரெடி.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எப்படி பட்டரா பண்ணுறது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் பட்டரா. நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருமே விட மாட்டாங்க. ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுமா இந்த மாதிரி பட்டரா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம், வீட்லேயே பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க அடுத்து சென்னா மசாலா ஈஸியான ஸ்டைலில் எப்படி வீட்டில் பண்ணுற சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலை 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, சென்னா மசாலா 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 25 கிராம், உப்பு தேவைக்கற்ற, ஆயில் ஃபார் குக்கிங், கீ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க சென்னா மசாலாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சென்னா அதாவது மூக்கடலை இருக்குல்ல, ஓவர் நைட்டில் ஊற வச்சுருங்க. அதாவது நாளைக்கு கால் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டை நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். கொண்டக்கடையில் ரொம்ப அழுத்திலாம் வாஷ் பண்ணோன்னா சும்மா 2 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். வேக வைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதே டைமில் உப்பு தேவையான அளவுக்கு போடுறோம். உப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக போனோம்னா அரை உப்பு, அதாவது ஹாஃப் சால்ட்டு மட்டுமே போட்டால் போதும். சால்ட் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க, நல்லா வேகட்டும். அப்படி நல்லா வேகலைன்னா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த சென்னா நல்லா வெந்திருக்கா? இந்த மாதிரி வெந்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். வேகாத சென்னாவை எடுத்து நீங்கள் சென்னா மசாலா பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது பேசிக். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் நிறைய பேருக்கு சென்னா மசாலா பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா இதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல. இன்றைக்கி அந்த ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த வெங்காயம் 3 வெங்காயம் 3 தக்காளி 1 பச்சை மிளகாய் 25 கிராம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை. பட்டை லவங்கம் ஏலக்காய் அதிகமாக போனோம்னா 1 ஏலக்காய் 2 லவங்கம் பட்டை சின்ன பீஸு 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் முந்திரி பருப்பும் முழுசாக இருக்காது, அதாவது நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது தான். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிரும். தண்ணி இந்த இடத்துல அதிகமாக ஊற்றி அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைக்கிற டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும். குறைன்னு இருக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக இருக்கும் குக் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அரைச்சிருங்க. பார்த்தீங்களா இப்போ நல்லா அரைச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி அரைச்சி முடித்த பிறகு டைரெக்டாக மசாலா போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை. நான் எப்படி வெங்காயம் தக்காளி வேக வைக்கும்போது பட்டை லவங்கம் போட்டனோ அதே குவான்டிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் அதே குவான்டிட்டி தான் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா போடும்போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா மசாலா போட்ட உடனே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன் இந்த மாதிரி கொதிக்க விடுங்கன்னா சீக்கிரமாக மசாலா வெந்துடும். இதே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நீங்கள் மசாலா போட்டோன்னா வேகிறதுக்கு டைம் இருக்கும். அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக முடியும். அதே டைமில் சட்டன் பண்ணலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போடுறோம். பேஸ்ட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன்னா அந்த மசாலா இந்த பேஸ்ட்டும் டுகெதராக நல்லா மிக்ஸ் ஆகி வேகிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நல்லா வேக வச்ச அந்த கொண்டக்கடலையில் இதில் எடுத்து போடுறோம். கொண்டக்கடலை போடுறது மட்டும் இல்லை, அந்த வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அதே டைமில் 2 கைப்பிடி கொண்டக்கடலை ஒன்றும் பாதியும் நல்லா மேஷ் பண்ணி போடுங்க.
இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பச்சை தண்ணி யூஸ் பண்ணோம்னா ஸ்டாக் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் வாட்டர் ஊற்றின பிறகு திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த வெங்காயம் தக்காளி கிரேவி அதுக்கப்புறம் இந்த சென்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வந்த பிறகு தான் சென்னா மசாலா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் ரெகுலராக சென்னா மசாலா இருக்கும்ல, கடைக்கு போனால் நிறைய பிராண்ட் உள்ள சென்னா மசாலா இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான சென்னா மசாலா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன குவான்டிட்டியில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு கரெக்டாக நீங்கள் சென்னா மசாலா போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நெய் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நெய்யும் யூஸ் பண்ணலாம், பட்டரும் யூஸ் பண்ணலாம். அந்த நெய்யும் பட்டரும் போட்ட பிறகு அப்படியே நீங்கள் எடுத்து பட்டரை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அடடா சூப்பராக இருக்கும். வீட்டில் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இப்போ இந்த சென்னா பட்டரை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சென்னா பட்டரா சென்னா கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் அந்த பட்டரை வீட்டில் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு அந்த பட்டரை பார்க்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு இப்படி இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணி முடிச்சா அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சப்புன்னு இப்படி இறங்கிடும். இன்றைக்கி அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஒரு சூப்பரான ஸ்டைலில் ப்ராப்பரான மெத்தடில் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு டெக்னிக்கலாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பராக ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.